என்னது, பிரகாஷோட பையனா? ஆமா, அப்போ நீ அந்த ஊர்ல? அது என் பாட்டி வீடு. சார், நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எதுவும் பிளான் பண்ணி நடக்கல, எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஆச்சு. என்னை மன்னிச்சிடுங்க சார். என்ன இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தான். இவனையும் இவன் குடும்பத்தையும் மன்னிக்கவே மனசு வரல. ஆனா என் நண்பனுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. என் நண்பன் எவ்வளோ நல்லவன், அவனுக்கு இப்படி ஒரு குடும்பமா? சார், சரிப்பா தம்பி, நீ நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இன்டர்வியூ? இன்டர்வியூலாம் எதுக்கு? பிரகாஷோட பையனுக்கு இன்டர்வியூவா? சார் உட்காருங்க. இன்னொரு சேர் வேணும். உட்காரு. உனக்கு இன்டர்வியூலாம் எதுக்கு? நீ நாளைக்கு டைரக்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை சார், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ரெக்கமெண்டேஷனில் வரல, வெறும் இன்டர்வியூக்கு மட்டும்தான் வந்தேன். என் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவன் வேலை கிடைச்சா போதும்னு இருப்பான். இவன் என்னடானா என் திறமைக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குறான். இவன் நினச்சா இந்த கம்பெனியில் எந்த போஸ்டிங்கில் வேணாலும் உட்காரலாம். ஆனால் இப்படி இன்டர்வியூக்கு வரான். இதை பற்றி பிரகாஷ் கிட்ட பேசுவோம். எனக்கு இந்த ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்குறதெல்லாம் பிடிக்காது. என்னோட உழைப்பு, என்னோட சொந்த நாலேஜ், இதை தான் நம்பியிருக்கேன். ஓகேப்பா, லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்டர்வியூ. பிரகாஷ் அடிக்கடி சொல்லுவான் உன்னோட திறமையை பற்றி. ஆனால் இப்போதான் நான் நேரில் பார்க்குறேன். உன்னோட ஒவ்வொரு பதிலும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. தேங்க்யூ சார். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். உங்களை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே. யூ ஆர் சச் எ டேலண்டட் காய். தேங்க்யூ சார். அப்போ நான் வரேன். ச்சே, இவ்வளோ திறமையான பையனாக இருக்கான். இவனை போய் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சா எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆனால் அவள் குடும்பத்தினால என் பொண்ணுக்கு நடந்ததை என்னால் மறக்க முடியல. இந்த நேரத்துக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பா. அதுக்கெல்லாம் காரணமே இவன் தான். அதை என்னால் மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. வாடி மீனா, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க? பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? காலையிலே சமைச்சு அவனுக்கு எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாம்மா வரேன். இந்த அரைப்பரிச்சை லீவ் விட்டதுன்னு தான் விட்டாங்க. மறுபடியும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக போச்சு. சின்ன பையன்ல, அதான் அடம் பண்ணுறான். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க, அதான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். உங்களையும் தான் நான் செல்லமாக வளர்த்தேன். அதெல்லாம் வளர வளர புரிஞ்சுக்குவான். மாப்பிள்ளை எப்போ வெளிநாட்டிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு? நேற்று தாம்மா பேசினேன். பொங்கலுக்கு லீவ் இருக்காது போல். எப்படியும் 6 மாதம் ஆகும். மாமனார் மாமியார்லாம் எப்படி? ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணுறாங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணல. அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. பையனை கூட அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்படியே இருந்துக்கோ. கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நீ வேலை செஞ்ச உன் தலைமையில் ஏறி உக்காந்துக்குவாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தானே. அவங்க சொல்கிற எதையுமே நான் கேட்க மாட்டேம்மா. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் அங்கே மகாராணி மாதிரி இருக்கேன். இதுவே அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஊர்பட்ட வேலையை என் தலையில் கட்டிடுவாங்க. எல்லாம் யாரை எங்கே வைக்கணுமோ அப்படி வச்சாதாம்மா. கரெக்டு தான். அப்படி இல்லைன்னா என் நிலைமை தான் உனக்கும். இந்த கதை பேசுனதில் நான் எதுக்கு வந்தேன்றதையே மறந்துட்டேன். புரோக்கரை பார்த்தேம்மா. என்னடி சொன்னாங்க? ஏதாவது ஜாதகம் கிடைச்சதா? அந்த நிலா ஜாதகத்துக்கு பொருத்தமாக ஒரு வரன் வந்திருக்குமா. அப்படியாடி? ரொம்ப நல்ல விஷயம். என்ன சொன்னாங்க? அவளோட ஃபோட்டோவை அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வச்சிங்களா?
அனுப்பிட்டோம்மா. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஃபோட்டோ கேட்டிருக்கேன். நாளைக்கு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ தரேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இவ கல்யாணத்தை முடித்து அனுப்பிடணும். இன்னும் 2 நாளில் பொங்கல் லீவுன்னு வருவா வீட்டுக்கு. அந்த நேரத்தில் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை வச்சிடலாம். சரிம்மா. நாளைக்கு எப்படியும் புரோக்கர் வந்து ஃபோட்டோ கொடுத்துருவாரு. அந்த நிலா கிட்ட காட்டணும்லாம் அவசியம் இல்லடி. அதுக்கெல்லாம் நான் ஃபோட்டோ கேட்கல. என் புருஷன்கிட்ட காட்டணும்ல. ஓ அப்பா அவர் ஓவராக பண்ணுவார். அவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். நீயும் அப்பப்போ வந்து அவர்கிட்ட பேசி அவர் மனசை மாற்றப்பாரு. அப்போ தான் நீலா கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்குவார். சொல்கிறேம்மா. என்னம்மா மீனா, நேரத்திலே வீட்டுக்கு வந்திருக்க? எப்பவும் சாயங்காலத்தில் தானே வருவேன். அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்பா, நிலாவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. இல்லைப்பா, அவங்கள தான் கேட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதான் நம்ம வீட்டில் நிலா இருக்காளே, உங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு பார்த்தேன். இங்கே பாருமா, நிலா சின்ன பொண்ணு. அவளுக்கு இப்போலாம் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லை. முதல்ல அவள் படிப்பு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அவள் விருப்பத்தை கேட்டு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம்லாம். இல்லைப்பா, இன்னும் 2 மாசத்துல அவள் படிப்பை முடிக்க போகிறாள்ல, அதான். இதோ பாருமா மீனா, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இரு. நான் எதுவும் சொல்லலை. ஆனால் நிலா விஷயத்தெல்லாம் யாரும் தலையிட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவளுக்கு என்ன வேணும் வேணான்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்று நிலாவுக்காக எதுவும் செய்ய வேண்டாம். அப்பா கோவப்படாதீங்கப்பா. நான் ஒன்றும் நிலாவை கல்யாணம் பண்ணி அனுப்பணும்லாம் நினைக்கல. மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு கிடைக்கலன்னு கேட்டாங்க. அதனால தான் நல்ல சம்பளம், நல்ல வேலை, அதான் நம்ம நிலாவுக்கு கேட்கலாமான்னு பார்த்தேன். உங்கள் விருப்பம் இல்லைன்னா வேணாம்ப்பா, நான் எதுவும் பண்ணல. அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். பாரு மீனா, தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. வீட்டுக்கு வந்துட்டு போகிறதோடு நிறுத்திக்கோ. இருந்து மதியம் சாப்பிட்டு கிளம்பு. எனக்கு வேலை இருக்கு. பார்த்து இல்லைம்மா, அப்பா எப்படி கோவப்படுறாருன்னு. இதுக்கு தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏய், நீ பேசினா அவர் பொறுமையாக பதிலாக சொல்லுவார். நான் பேசினேன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. நீ அந்த விஷயத்த அவர் மண்டையில் ஏற்றிட்டல்ல, அது போதும். அவர் இனிமேட்டுக்கு நிலாவோட கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசில் நிலாவோட கல்யாணத்தை நம்ம பதிய வைக்கணும். அவருக்கே ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணும். அது வேணா கரெக்டு தாம்மா. சரிடி, மதியம் மீன் குழம்பு வைக்க சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு போகலாம். போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ஏய் நில்லு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இனிமே தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. அப்படி மீறி வந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். ஏய் சத்யா, என்ன ஆச்சு? இனிமே என்னங்க ஆகணும்? நீங்க தானே என்ன அங்கே வர சொன்னீங்க. நம்ம 2 பேரும் ஸ்டோர் ரூம் பக்கம் இருந்தது ராகுல் சருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. என்னை கூட்டு வச்சு விசாரிக்கிறாரு. அங்கே நீ தனியாக நின்று என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரோ இருக்காங்கன்னு திமிரா நடந்துக்கிறியான்லாம் என்னை கேட்குறாரு. நான் நினச்சா உன்னால் டிகிரியே வாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னை எதுக்கு அந்த பக்கம் வர சொன்னீங்க? இப்போ உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஸ்டாஃபு, ப்ரொஃபஸரு, படிச்சுட்டு வேலையில் இருக்கீங்க. நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு, இன்னும் டிகிரி கூட வாங்கலை. நான் டிகிரி வாங்குவேனா வாங்க மாட்டேனான்னு கூட தெரியல. என்னை அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. போதும்ப்பா சாமி, உங்கள் சவகாசமே எனக்கு வேண்டாம். இனிமேல் தயவு செஞ்சு என் பின்னாடி மட்டும் வராதிங்க. நான் படித்து டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மண்ணெளி புட்டுறாதீங்க. நான் வரேன். ஏய் நில்லு. விடுங்க. ஏய், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பு. இனி என்ன உங்ககிட்ட சொல்லணும்? என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. நில்லுன்னு சொன்னேன். முடியாது. ஏய் நில்லு. என்ன? ராகுல் உன்கிட்ட என்ன சொன்னான்? என்ன நடந்துச்சோ மறைக்காம என்கிட்ட சொல்லு.
விடுங்க. ஹேய், பதில் சொல்டி, கையை வர்ற. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. அவரை நான் கூட்டு வச்சு எதுக்கு ஸ்டோர் ரூம் பக்கம் வந்தேன், உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரோ இருக்காங்களா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டார். நீ என்ன சொன்ன? உங்களை பார்க்க தான் சார் ஸ்டோர் ரூமுக்கு வந்தேன், சப்ஜெக்டில் டவுட்டு அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ டிகிரி வாங்கணும்னா நான் நினச்சாதான் முடியும், நான் நினைக்கலனா உன்னால் இந்த காலேஜில் டிகிரி வாங்கிட்டு போகவே முடியாதுன்னு சொன்னார். என் வீட்டில் என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. நான் நல்லபடியாக படித்து நல்ல பேரோட இந்த காலேஜை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எடுத்து மண்ணள்ளி போட்டுறாதீங்க. இப்போதைக்கு அவரை எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு இல்லை. அவரை எதிர்த்து போராடி என்னால் ஜெயிக்கவும் முடியாது. அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி அதுக்காக போராடுறது நேரத்தில் நான் படிச்சுட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிடலாம் தான் அமைதியாக இருக்கு. அந்த ராகுலுக்கு இருக்கு இன்னைக்கு. என் கூட வா. நான் வரமாட்டேன். கையை விடுங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. பேசாம வான்னு சொன்னேன். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. எங்க ப்ளீஸுங்க, உங்கள் காலில் என்னால் விடுறீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் பேரில் பிளாக் மார்க் விழுந்துருங்க. சும்மா இருங்கங்க. ஏய், அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான், நீ வாயை மூடிக்கிட்டே இருப்பியா? அவன் உன்னை மிரட்டுறான், உன்கிட்ட பிரச்சனை பண்றான்னு வாய் திறந்து சொன்னாதான் என்ன? என்கிட்ட மட்டும் வாய் அடிக்கிறல்ல. இதோ பார், இதுக்கு எல்லாம் பயந்து பயந்து போயிட்டு இருக்குன்னா அவன் மேல மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். என் கூட வா, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். நான் வரமாட்டேன். சத்யா, வான்னு சொன்னேன். விட்டுருங்க ப்ளீஸுங்க. எங்க வேணாங்க. வான்னு சொன்னேன். இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க. இனிமே அவர் இருக்கிற பக்கம் கூட நான் போக மாட்டேன். இன்னொரு 2 மாதம் தாங்க காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே வரக்கூட மாட்டேங்க. அதனால பிரச்சனை வேண்டாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ராகுல ஆனா என்ன பண்றது? உன்னை டைரக்டா இன்வால்வ் பண்ணக்கூடாதேன்னு பாக்குறேன். தனியா மாட்டுவான். அவனுக்கு கொடுத்தது பத்தல. என்ன கொடுத்தீங்க? அன்னைக்கு ஸ்டோர் ரூமுக்கு எதுக்கு போனான்? அவனை அடிச்சு போடதான். அவன் அடிச்சு அங்கேயே மயங்கி கிடந்தான். ஆனா வெளியே வந்து யாரோ அடிச்சாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. பாத்தியா? அவனுக்கே தெரியுது எது அவமானம்னு. அடிச்சீங்களா? ஆமா, அடிச்சேன். எதுக்காக அவரை அடிச்சீங்க? எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவேன்? என்னங்க சொல்றீங்க? ஏய் சத்யா, உன்கிட்ட அவன் வம்பு பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். அதான் அவனை அடிச்சு போட்டுட்டேன். போச்சு. பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? நான் தான் அவனை அடிச்சேன்னு தெரிஞ்சா கூட அதை அவன் வெளியே சொல்ல மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். அதனால நீ worry பண்ணிக்காத. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு விடுறேன். ஆனா இன்னொரு தடவை அவன் வந்தானா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன் கரியருக்காக, நீ நல்லபடியாக டிகிரி வாங்கிட்டு போகணுன்றதுக்காக, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக, நீ எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாதுன்றதுக்காகவும் நான் அமைதியா இருக்கேன். இல்லைனா அவ உன்கிட்ட வம்பு பண்றான்னு தெரிஞ்ச அன்னைக்கே நேரடியா அவனை அடிச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணனா உனக்கு தான் பிரச்சனை. அதனால தான் அவனுக்கே தெரியாம அவனை ஸ்டோர் ரூம்ல வச்சு நல்லா கும்முன்னு கும்பினேன். ஆனா அவன் இன்னும் திருந்தல. பாத்தியா? இங்க பாரு, நீ
எனக்கானவ, எனக்கு மட்டுமானவ. உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள சும்மா விட மாட்டேன். அது நான் கிளாஸ்க்கு போகிறேன். போறதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் ராகுல் அடிச்சேன்னு யாருக்கிட்டையாவது சொல்லிக்கிட்டு தெரியாத. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கு தான் அது பிரச்சனை. எனக்கு இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, நான் போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் உண்மையாகவே எனக்காக தான் அவர் அடிச்சிங்களா? இதுல என்ன டவுட்டு? இல்லைன்னா எனக்கும் ராகுலுக்கும் பர்சனலாக எந்த பிரச்சனையும் இல்லையே. உன்னை டீஸ் பண்ணணும்னு நினச்சா அவனுக்கு அதுதான் கதி. நீ கிளாஸ்க்கு போ. ஈவினிங் காஃபி ஷாப்க்கு வரியா? நான் வரமாட்டேன், நான் கிளாஸ்க்கு போகிறேன். பாய். சத்தம் போடாமல் இருங்க. டீச்சர், தண்ணி வேணும் டீச்சர். டே, யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ வாட்டர் பாட்டிலில் சுபிக்கிட்டு கொடுங்க. அப்புறம் இதுதான் சக்கன்னு ஒவ்வொருத்தராக எழுந்து வெளியே போகக்கூடாது. எல்லாருக்கும் தண்ணி பிடிச்சிட்டு சீக்கிரமா வா. ஓகே டீச்சர். ஹலோ, தியா, எங்க இருக்க? ஸ்கூலில். உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் கிளாஸில் இருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு பார்க்கலாம். ஓகே, அப்போ நான் உன் வீட்டில் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. வீட்டுக்கா? ஏங்க வேண்டாம். நான் உன் வீட்டில் தான் இருப்பேன். வா. ஏங்க ஏங்க ஃபோனை வச்சுட்டாரா? பொண்டாட்டி, ஏங்க என்ன இதெல்லாம்? கீழே இறக்கி விடுங்க. முடியாது. இறக்கி விடுங்க. முடியாதுடி. பாருங்க, இறக்கி விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் கை வலிக்கும். யாருக்கு? எனக்கா? ஆமா. ஏய், நான் யாரு தெரியுமா? ஆதி. உன் வெயிட் மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க 2 பேரோட வெயிட்டையும் சேர்த்து தூக்குவேன். என்னது? குழந்தைங்க 2 பேரா? ஆமா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பையன். லைஃப் கம்ப்ளீட்டட். ஆசைதான். ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா? உங்களுக்கு என்ன, இன்னும் 2 சேர்த்து கூட ஆசைப்படலாம், தப்பே இல்லை. ஏய், இங்க பாரு. போங்க. அப்போ மேடம்க்கு 4 குழந்தை வேணும். போங்க. ஏய், இங்க பாரு. பாரு. என்ன? ஃபர்ஸ்ட் பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? உங்களை மாதிரி ஒரு பையன். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஒரு பொண்ணு, அப்புறம் உன்ன மாதிரி ஒரு பையன். சரி வா, நம்ம போய் குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணலாம். அங்கே அதுக்கு விடுங்க. ம்ஹும். விடுங்க. ம்ஹும்.